ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி பன்னி குட்டைக்குள்ளே பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே கண் முன்னாலேயே தாயை 2 சின்ன பசங்க சுட்டு கொன்னுடுறானுங்க. பிறந்தது ஒன்றும் சாதாரண குழந்தை இல்லை, அதுவே அசூர குழந்தை. தாய் தலையை தேனுக்குள்ளே முக்கி வச்சுட்டு தாய் பாசத்திற்காகவும் தாய்க்காகவும் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டு, என்னதான் தாய் பாசத்தில் இருந்தாலும் பசி எடுக்க சொல்ல பசி தாங்க முடியாமல் கத்தும். இது கத்துறதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பசங்க அதுக்காக சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்த பசங்களுக்கு ஆகாத வரமும் அவன் நினச்சது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரத்தையும் இந்த அசுர குழந்தை கொடுக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 பசங்க வாலிபத்தில் பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இந்த அசுரத்தினால் சத்தம் போட சொல்ல எல்லாம் அந்த பெண்களை இந்த அரக்கனுக்கு சாப்பாடாக கொடுத்துருவாப்புல. அரக்கனும் அந்த பெண்களை எல்லாத்தையும் அரக்கியாக மாற்றி அந்த இடத்துக்குள்ளேயே வச்சுக்கிடுறான். இதே 200 வருஷமாக நடக்குது. 200 வருஷமாகவும் அந்த அரக்கன் தன் தாய்க்காக அந்த பன்னிக்குட்டைக்குள்ளேயே காத்து இருக்கான். ஒரு நாள் அரக்கனுடைய தாய் உருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு வாரான். அவளையும் லவ் பண்ணுறாங்கிற பேரில் தான் ஏமாற்றி கூட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் அந்த மர வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே அமானுஷமாகவே நடக்கும். அவள் பயத்தில் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை கொண்டு சிட்டியில் விட்டுருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறா. ஆனால் அவளுடைய லவ்வரும் நம்ம படத்தினுடைய வில்லனும் நீ சாக போகிற, உன்னுடைய சபப்பெட்டிங்கிறது அந்த பக்கத்தில் உள்ள அந்த பன்னிக்குட்டையை தான் அப்படின்னு சொல்கிறான். அரக்கர்களும் பசிக்காக கத்த சொல்ல இவனும் கொண்டு அவளை கொண்டு அங்கே விட்டுறான். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாரும் இவளை தாயான்னு நினச்சி இவளுக்காக காத்திருந்துருக்காங்க. எல்லாரும் இவளோட தாயின்னு இவளை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டோன்னே இவளுக்கு சாகாத வரத்தை கொடுக்குறாப்புல. இவளுக்கு சாகாத வரத்தை கொடுத்தோன்னே அவனுக்கான வரம் அவனை விட்டு போயிடுது. எப்பவும் காலை எந்திக்கிற மாதிரி அவன் எந்திக்கிறான். அப்போ அவனுக்கு 200 வயசுக்கான முதுமையோடு எந்திக்கிறான். அந்த பன்னிக்குட்டைக்குள்ளே போன ஒரு பொண்ணுமே திரும்பி வந்தது இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் திரும்பி வாரான். இதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். கடைசியில் எத்தனை பெண்களை கொண்டிருப்ப, இப்போ நான் ஒன்றை கொல்லப்போறேன்னு சொல்லி தேன் பாட்டுக்குள்ளே அப்படியே முக்கி கொன்றுவான். இதோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னொரு ஹாரர் மூவியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.